சொல்லி என்ன பண்ண போறேன்னு சொல்லு. புண்ணியம் இல்லாத குடும்பட்டி அம்மா என் குடும்பம். என்ன சொல்லு போ. நாம சந்தோஷமா இருந்தா 4 வார்த்தை நல்லா இருறா அப்படின்னு சொல்லலாம். நாம தான் கிடக்குற மாதிரி தெரியுமா? ஓட்டோட்டமா தானே ஓடி வந்து மாதா என்று எம்முடைய பாதார விதத்தை ஆதாரமா சேவித்த பண்ணினால் ஒருவரை நல்லாயிரு என்று பெரியோர் மனதை சிந்தால் பெருங்கடலில் நீர் வத்தும். ஒருவரை நல்லாயிரு என்று சொல்வது வளர்பெற பௌர்ணமி மாதிரி. இது உருப்படாது, இது குட்டி சவரா தான் போகும் அப்படி சொல்லுவாங்க பாரு. அது தேழி பெற அமாவாசை மாதிரி. அந்த தேழி பெற நீக்கி வளர்பெறையா வாழ்றேன். நான் என்னமா இருந்தாலும் நீ மகராசனா இருக்க. அப்ப இன்னைக்கு என்னமா கிடையாது அதே மாதிரி இருந்துருக்காமா. அம்மா அனந்தனி பணந்தனி தெரியுமா? அவன் எங்கடியம்மா தாய்த்தனுக்கு அவ தண்ணி காடிக்கு போய்கிறான். தாய்த்தனுக்கு கேட்ட தண்ணி காடிக்கு போட்டா. கமலனி எங்க? அவ கண்ணு காடிக்கு போய்கிறான். அனந்தனி எங்கன்னு கேட்டான். அவன் பாகூர் ஏரிக்கார மேல பணந்தனி தெரியுமான்னு சொல்றான். கமலனி எங்கன்னு கேட்டான். அவ கல்லு காடிக்கு போட்டான்னு சொல்றேன் இல்லையா? இல்லையா? ஆனா இந்த குடும்பத்துல உழைக்க கூட இன்னும் ஓத்திக்கிறான். அவன் எங்கடி நோக்கனுக்கு அவன் நொங்கு வைக்க போகிறான். ஆடி பிறந்தாலே பழம் விட ஆரம்பிச்சிடும். இவன் ஆவணியில நொங்கு வைக்கிறான்னா அவன் குடும்ப சமாச்சாரம் என்னமோ தெரியல. உறுதியாரு பாலத்துல இன்னமும் நொங்கு விக்கிறாங்க. என்னமோ வாங்கி சொல்றோம். கைலாயமே இந்த நிலையில இருந்தா கைலாயமே இந்த நிலையில இருந்தா இந்த பாமர மக்கள் ஏன் தகர கோட்டை தேடி போக மாட்டாங்க? சரி அது விடுதி அம்மா. நாம எதுக்கு சொல்லணும் சொல்லு. என்னமோ வார்த்தை தெருக்கு எதுக்கு போவான்? என்னமோ தகர கோட்டைக்கு போட்டு அவ்வளவு ஒரு சாதாரண இந்த புராணம் சொல்லத்தான் உனக்கு ஒரு வழி உண்டு. ஆமா ஆமா சொல்லு. ஆவாரம் தெருக்கு ஏன் போவானாங்க? ஆவாரம் தெருவுக்கு ஏன் போவானா? அங்க அடிப்பட்டியா சாவானா? இந்த நம்மளுக்கு சண்டை வந்து சண்டைக்காரங்க இந்த பக்கம் போவே கூடாது. அவன் மண்டையை உடைப்பான், பள்ளி உடைப்பான், தூர விளைவிடும். சரி அம்மா, உன்னோடும் கண்களோடும் என்னை விட்டு நோக்கும் காலத்திலேயே என்னையும் இன்னார் இனியார் என்று அறியாத போனாயா? ஏமா ஒழுங்கா நின்னு வசனம் கேட்கிறேன் என்ன இங்க கேளு. நான் உங்களை முன்ன பின்ன பார்த்திருந்தா நீங்க யாரு, என்ன ஊரு, எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன, உங்க விழா செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி இருப்பேன். நான் இன்னைக்குதான் உங்களை பாக்குறேன். நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். நீ சொல்றதுலயும் ஒரு பாண்டு உன்னுடைய அம்மா. நம்ம கம்பத்துக்காரன் கொண்டாடி நம்ம விளம்பரம் பாத்துக்க தேவை கிடையாது. தலைவர் போட்டு அந்த மாதிரி ஓர நிக்கிறாங்க பாரு. முதல்ல அவங்க நிலங்கு வச்சு தட்டி எடுத்து போக சொல்லுன்னு சொல்லுவாங்க. உன் பொண்டாட்டி போட்டு நிலங்கு வைக்கிறது என்ன சொல்லுவாங்க? இது வந்து ஊரை மேய்ச்சிட்டு வந்து தட்டி நிலங்கு வச்சு தட்டி தூணு முடிவாங்க. நாங்க பட்சம் 4 விதம் பேசும், நோடு பட்சம் 100 விதம் பேசும், பள்ளி பட்சம் 10 விதம் பேசும். இவ எங்க தடுமாற தட்டு இவ வந்துக்கிறா பாடுற முதல் நிலங்கு வச்சு. அது மாரி கதை அம்மா என் கதை. அது யாரு? அம்மையப்பன் வாழ்வதோ கைலாயம். ஆண்டி பரதேசிகளுக்கு கோபம் வருவதோ அநியாயம். ஆண்டின்னு சொல்லக்கூடிய யாருடி? 10 வீட்டு சோறு, 1 வீட்டு தின்ன, 10 வீட்டு சோத்த வாங்கி துண்ணுவான். சத்திரம் சாவடி பஸ் ஸ்டாண்டு கோயில் ஆஸ்பத்திரி பத்து கிடப்பான். அவனுக்கு வரக்கூடிய கோபம் 10 காணி சொத்து விடுன்னு வராது. கம்பத்துக்கான கோபம் அந்த சம்பத்தோட வாழ முடியுமா? எதையும் தாங்கப்படியான இது இருக்குடா. எவனா எங்களை கேட்டு போறான் பாரு, அவன் தான் 10 பேருக்கு பெரிய மனுஷன் ஆவான். கோயில் வரையா கொடுக்க மாட்டான். கொண்ட மாதிரி கம்யூனிட்டி அவன் தான் 6 வருஷத்துக்கு கணக்கு கேட்பான். அவங்க அம்மா 10 நாளா எங்களுக்கு ஆடி மாசம் போன் பண்ணிச்சு. வீட்டுல வரி நடக்கிறாங்கடா, ஒரு 3000 தான் கூடுறா, 3000 தான் கூடுறாங்க. கடைசியில குடுத்தபாடே கிடையாது. இல்லையா? ஆண்டி பத்தாசிகளுக்கு ஊர் நோக்கம் தெரியும். பிச்சைக்காரங்க என்னைக்குமே போடுற விட்டு போடாத விட்டு போக மாட்டான். வர பிச்சைக்காரங்க தயாரா வச்சிருக்க முடியுமா? குடும்பம் இன்பம் துன்பம் 2 சேர்ந்தா கொடுப்பான். ஐயா பிச்சைக்காரர இப்பதான் கறிக்கலாம் பார்க்க போய் வர கறிக்கலாம் பார்க்க போய் வர வீட்டுல சமையல் ஆகிக்கினே இருக்குது. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கன்னா அவன் போட்டுக்கணும் போகணுமா? போறது கிடையாது. நேற்று இது போட்ட விடுதானே, இன்னைக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சரி கிடையாது. அந்த அம்மா நாளைக்கு கண்டிப்பா போட்டு சொல்லிட்டு அவன் போட்டுக்கணும் போக முடியுமா? போகணுமா? போறது கிடையாதா? பொறுத்து போகணுமா? இதுக்காடா உன்னை கூட்டு வச்சு நான் பேசுறேன். இல்லம்மா பொறுத்து போகணுன்ற. அவன் பொறுத்து போக மாட்டாடி அம்மா. அங்க இருந்து இங்க நின்று திரும்பி பார்த்துட்டு உத்து வாசனை பண்ணி பிச்சைக்கார பையனுக்கு பிச்சளி போடாத பேமாடி பையன் அவன் கல்வி உடுக்காட்டின்னு கம்பத்தை போட்டு சாடி தூணு முடிஞ்சிட்டு போவான். அவனுக்கு குணாதிசயங்கள் அது. அம்மையப்பன் வாழ்வதா கைலாயம். அந்த பரதேசிகளுக்கு கோபம் வருவதா கனியாயம். அப்பேற்பட்ட கோபத்துல சிறந்த ஒரு ஆண்டி பண்ணி அம்மா. நான்
பிச்சைக்காரன் பொண்டாட்டியா நீ? பின்ன நான் என்ன கம்பத்துக்காரன் பண்ண உன்கிட்ட சொல்ல வந்தேன். உழைக்க நாய் இருக்கா, பூவ கோழி இருக்கா, படுக்க பாய் இருக்கா, உடுத்த உடை இருக்கா, முனையில போட்டு கேட்ட மூக்கு திருவானு நாய் நக்க ஓடு உண்டா முதல்ல. நாய் நக்க ஓடா? முனையில போட்டு கேட்ட மூக்கு திருவானிக்கு விக்குமா இருக்குண்டா? ஊடு உண்டா, மாடு உண்டா, காடு உண்டா, செடி உண்டா, செட்டு உண்டாடா, வித்து ஓட்டு அன்னைக்கு அப்படி பையனை கட்டிதான். என்ன காவடி பையனா? சிவ 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 சிவ. ஒரு அளவு இல்லாம பேசுகிறேன். கிருஷ்ணலிங்கம், இதெல்லாம் கேட்டு உயிரோடு இருக்கிற அவரேண்டா போய் இல்லையா? ஒன்றுக்கு வித்தோட அன்னைக்கு அப்படி லோடு போட்டு லொங்க வச்சு போட்டியம்மா நான். சரிமா, யார் தான் மூடுது அம்மா? இன்னைக்கெல்லாம் நான் உண்ணும்படியான உணவும் உடுத்த உனக்கு இன்னைக்கு தகமாறி போய் நீ நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கெல்லாம் நான் உண்ணும்படியான உணவும் உடுத்தபடியான இதெல்லாம் ஏதுன்னு நீ கேக்குறேன். என்ன இன்னைக்கெல்லாம் உண்ணும்படியான உணவும் உடுத்தம்படியான உடையும் அணியும்படியான அணிகள்லாம் இதெல்லாம் என் ஆம்பளை அம்மோட சொல்ல நினைக்கிறா. தீர்த்த மலைக்கு அடிப்படை கோபாலன்னு கேள்விப்பட்டாடி அம்மா. நான் கோட்டீஸ்வரன் குடும்பத்துல பொண்ணா போறேன்டி. ஒன்னுத்துக்குமே வழியில அந்த வித்தோட்ட அன்னைக்கு அப்படி கட்டி தட்டி லோடு போட்டு கழிச்சு போறேன். அந்த அன்னைக்கு பிறந்தது கம்பத்தான் கட்டிக்கிட்டு ஒண்ணு மாரி ஓதிட்ட காவடி. யார சொல்ற? அதான் அந்த ஆளை தான் சொல்றேன். அந்த ஆள் நான் ஒரு பேர் இல்லையா? எந்த ஊர்ல ஒரு பொம்பளை அடி ஜீஸ் பாருன்னு ஒரு மாமடியா பேர் சொல்லாம பெரியம்மா யாரு இவங்க? வா அப்புறம் அடி நான் ஆடான மாட்டேன். நீ சொல்றது ஏதோ சொல்லிட்டு போ. அது இவங்கிட்ட சொல்றியே. இவன் 1008 காவடியில அண்ணா காவடி. ஏண்டா பையா என்னையும் ஒண்ணா சேர்த்து வை சொல்றேன். ஏண்டா பையா? யாரா? சிவ சிவா. ஏன்னா எந்த ஊர்ல ஒரு பொண்டாட்டி ஒரு ஆம்பளை பையன் இருக்காங்க. அப்போ இவ்வளவு நேரம் உன் கறி தான் காரி முடிவு. ஒன்னாலதான் நான் இருக்கேன். நீ குடும்ப காட்சி பையன். எம்மா சத்தம் போட்டு பேசாதம்மா. அத பின்னாடி தான் கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னா நான் என்ன டேரு மாறா பேசுறேன். அத பின்னாடி தான் கட்டி வச்சுனா கழுதியா? நாயா கழுதியா? சிவ சிவா. என்னடா ஏண்டா இந்த குடும்ப காட்சி பையன். இதுக்கு அப்புறம் நான் வாங்க. டேய் இங்க இருக்குது. ஓ இங்க இருக்குது ஆம்படியான இங்க இருக்குது. மனசுல இருக்குது. காட்டு பாப்பா. என்னடா மாய தரக்கார காட்டு சொல்றாங்க. டேய் டேய் மனசுல இருக்குது. மனசுல இருக்குது சொல்றா. அம்மா தேவர்மா, நீ என்ன பக்கத்து உன் பார்வதி கிட்ட வாசங்க. உன் பக்கத்து வீட்டுல இல்லம்மா, ஏன் சாமிய இவ்ளோ இழிவா பேசுறேன், இவ்ளோ ஒருத்தர் அசிங்கமா பேசுறேன். எனக்கு எவ்வளவு ஒரு கோபம் தெரியுமா? என் பக்கம் தேவர்மா, இத போட்டுக்கிறனாக இத கட்டிக்கிற புடவை, இத வச்சுக்கிற பூ, இத நெத்தில போட்டு இவன் பொட்டு பூ கணக்கு அம்மா நாளைக்கு ஏதோ ஒண்ணு ஆகி போய் நிலங்கு வச்சு தட்டி ஆட்டாடி அம்மா. நானு பொட்டு பூ கணக்கு வைக்கிறேன். அப்ப கல்யாணம் பண்றவங்க பூரா ஆம்பளை வச்சுட்டு குடும்பம். நாங்க அதுக்காக இல்ல இந்த பொட்டு பூ போட்டு ரோட்டு மேல நடக்க முடியாது. இது ரெண்டும் இருந்ததுன்னு வச்சுக்க. தாய் நலன் வச்சுட்டு வர முடியாது ஐயா. இந்த பொட்டும் பூ வந்ததுன்னா பாகூருக்கு போவோம், திண்டிவனத்துக்கு போவோம், மலையனூருக்கு போவோம், எங்க வேணாலும் போய் வருவோம். எங்க இஷ்டம். எங்க இஷ்டம். அடிக்காலும் போய் கூட ஊருக்கு வந்துருவோம். சாமி மெயின் ரோட்ல மாமா இருந்தது. இங்க மாட்டோம். நீ கம்பெனி ஆட்டியா? மெயின் ரோட்ல மாமா இருந்தது. எதுக்கு? தூக்கு மாட்டோம். பாருங்க நடக்கும். ஏங்க இல்ல கொரோனாச்சும் வாங்காத ஓடுறாடாமா. இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, இவ்வளவு யார் ஓடுது? எங்க அண்ணன் ஓடுது. திருப்பதிக்கு போய்க்கிறியா? மூட்டை புடிச்சு அடிக்கிறான் பணத்தை, சல்லாட போட்டு சலிக்கிறான், காலால நின்றான். ஐயா உன்ன மாதிரி கம்பெனி அடி ஏனாமா தூண்டுறான். சும்மா கடமா. நீ என்ன உங்க அண்ணன் வீட்டு பெருமை அம்மா பெருமை பேசுற? உன் குடும்பம் தாலியார் தம்பிட்டு குடும்பம். இப்ப எட்டால குத்து 3 வீட்டு முக்காலி 4 வீட்டு நங்கா. சரி, உன் அண்ணன் கடவுள் தானே? மும்மூர்த்தி கர்த்தா கல்லு நடுநாயகம் உன் அண்ணன். முதல் மூர்த்தி கம்பெனி. சரி, முதல் மூர்த்தின்னு கூட வச்சுக்க. பணக்கார தெய்வம். அண்ணன் கோயில்ல மூட்டை புடிச்சா எடுக்கிறான் பணம், மிஷின் வச்சு என்றான், காலால போட்டு நின்றான், சல்லாட போட்டு சலிக்கிறான். ஒரு வாட்டி சொல்றேன், அப்புறம் நீ ஒரு வாட்டி சொல்ல. இவ்வளவு பணம் அண்ணன் கோயில் இருக்குது. நல்லா சொல்லிடியாமா, பெருமையை தான் சொல்லுவாங்க. இவ்வளவு பணம் அண்ணன் கோயில் இருக்குது. புடுங்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது? நல்லா கேளுங்கம்மா. நகை நட்டு புடுங்கலாம், நிலபலத்தை புடுங்கலாம், பணகாசை புடுங்கலாம். எந்த சாமியாவது எந்த கடவுளாவது மண்டலகிற மயிறு புடிங்கன்னு அனுப்புதான். மனமாற மண்டலகிற மயிறு புடிங்கன்னு. சரி, அதுல ஒண்ணு போட்டு அண்ணன் கடவுள் தான் இந்த காரியம் செய்யலாம்.
இந்த காரியம் செய்யலாம் பெரியம்மா. அதுக்கு சொல்றானே நான் இதுகிட்ட சொல்றேன், இந்த காரியம் அங்க அண்ணன் கரை செய்யலாமா? என்ன காரியம்? ஓ, இவங்க அண்ணன் நிறைய கொஞ்சம் தூக்கி செய்யலாம் அந்த மாதிரி காரியம். என்ன குஞ்சுனா? கோழி குஞ்சுமா? அது ஒண்ணு இல்ல, இந்த ரோட்டு மேல வித்துன்னு வந்தான். கலர் குஞ்சு ஏன்னா ரோஸ் கலரு, பச்சை கலரு, நீல கலரு, ஆரஞ்சு கலரு, அப்புறம் என்ன கலரு, ஊதா கலரு, இந்த மாதிரி வித்துட்டு வந்தான். நான் ஒரு கலரா பாத்து வைத்தேன் வித்தியாசமா. என்ன கலரு? ஏன் குஞ்சு கருப்பு கலர்ல இருக்கும். ஏமாடி அப்புறம் ரோட்டு மேல விளையாட விட்டான். கோழி குஞ்சு சேர்த்து சொல்லிட்டா. ரோட்டு மேல விடுற மாதிரி இவங்க அண்ணன் கூட ஒண்ணு வருமே, என்னது? ஆள் ஓடுமே வரும் மாதிரி. ஏன் குஞ்சு ஒரே கொத்தி தூக்கி போயிடுச்சு. இன்னொரு விஷயம் கேளு, என் பொண்டாட்டி கூட என் குஞ்சு இல்லாம இருந்துருவான். என் மாமியாக்காரி 6 நிமிஷம் இருக்க மாட்டான். யா உன் மாமியாக்காரி இருக்க மாட்டா. வீட்டு போனவொன்னு தடி பார்ப்போம். என்னது? என் குஞ்சு இல்லாத என் மாமியாக்காரி 3 நாளா சாப்பிடல. கோழி குஞ்சு. அந்த கோழி குஞ்சு தான் சொல்றேன். மரியாதையா சொல்றேன், உன் அண்ணனை சொல்லி குஞ்சு வாங்கி கூட. அம்மா தாயே, என்ன மாரி நீ ஒரு பொண்ணுடி அம்மா. ஆமா அம்மா, நீ ஒரு சக்தி உள்ள தெய்வம் வந்தா தெய்வமா இருந்தா குஞ்சு காம்பாதுன்னு இங்கே ஊதுன்னு மாரியா கோழி குஞ்சா? பெரியம்மா நான் என்ன சொல்றேன், கோழி குஞ்சு தான் சொல்றேன். நான் சத்தமா கோழி குஞ்சு தான் சொன்னேன். சேர்த்து சொல்லுங்க. நானே விட்டுட்டேன், நீங்க ஏன்டா கண்ட்ரோல் பண்ணி கிடக்குறீங்க? அதுக்கு மானம் இல்லாத பரமா, பிச்சாண்டி பரமா, ஓட்டாண்டி பரமா, உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குது சொல்லு. என்கிட்ட இல்ல சரக்கா உங்ககிட்ட இருக்குது. அவரு எம்சிஎம் இருக்குங்க. நேற்று ஏறி வலிக்க போட்டு தெரியுமா? யா என் குஞ்சு இல்ல. ஒழுங்கா வசங்க அதான் கேளு. உங்ககிட்ட என்ன சரக்கு? அவருஷம் என்பது பிறருக்கு தெரியாத வேதம். இந்த பிச்சாண்டி பரம நான் கேட்கக்கூடியது வேதம். சொல்ல தெரியாத குத்த அந்த ஆள் எனக்கு கொடுப்பாரு ஏமா சாபம். தூங்கி அந்த ஒண்ணு அந்த வேதம் என்ன, இந்த வேதம் கேட்டா நீ வழக்கம். சொல்ல தெரியாத குத்தா நீ காளியா போடி, நீ சூழியா போடி, நீ பேயா போடி, நீ பெசேஜ் பண்ணி சாபம் கொடுக்குது இந்த சங்க கேட்ட காரியோட வழக்கம். ஆமா, நீ வேலையான குடும்பம் இப்படித்தான் நான் சாபம் வாங்கிட்டு ஊரா திரினே தவிர ஒரு நாளைக்காவது ஆம்படியா மொண்டாட்டி சோத்த வடிச்சோம் போட்ட பேச்சு கிடையாது. வேதம் கேட்கறது சாபம் ஒரு கணவனுக்கு தெரியாதா, ஒரு மனைவிக்கு தெரியாதா? இதுக்கு அடியா எனக்கு சாபம் கொடுக்குறது. என் முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரனு கேக்குறாங்க, என்ன இதுக்கு அம்மா நான் காவல் இருக்க முடியும் சொல்லு. என் குடும்ப கோளாறு எனக்கு தாங்க முடியல. இப்போ மொண்டாடி ஊர் மேல போறது நம்ம காவல் இருக்கு. ஏடா அந்த தேவடியா தான் கட்டுக்காடங்க போறேன். அப்புறம் உன் இடத்துக்கு நான் இறங்கி வரணும். அவ ஊர் மேல போனாலும் சரிதான். காலைல 5 மணி சாணி போட வராளா, அது போதும். உடம்பு கடந்தா குத்தாங்க, வேற என்ன வேணும்? பரவாயில்லப்பா. என்னமோ உன் குணம் சரம் உன் குடும்பத்துல எப்படி முன்னேறி எப்படி அதே மாதிரி பின்னேறி. உங்க அம்மா தடுமாறினாங்க, மாமியார் ஆனந்த படியில மருமவ அதனால அம்மா ரெட்டே அந்த போனா உன் பொண்ணை செட்டே அந்த போறீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது வேதங்காரது சாமி கொடுக்குது. இப்படி யார் தெரிஞ்சாங்க அம்மா? கணவனுக்கு தெரியாத மனைவிக்கு, மனைவிக்கு தெரியாத கணவனுக்கு. நான் என்ன கேக்குறேன், நீ எந்த மாதிரி வேதம் கேட்டிருந்தா அவர் ஏன் உனக்கு சாபம் கொடுக்கணும்? முட்டை யாரு முட்டை? சரி, முட்டை முந்தியா கோழி முந்தியா? இதுக்கா சண்டை? இதுக்கு அதிகம் ஒரு பொம்மை அடிக்கு சாபம் கொடுக்குது. நீங்க அம்மா பேரு என்ன மாதிரி லேடிஸ் உட்காந்துக்கிறீங்க. அவங்க லேடிஸ், நீ பொட்ட மாதிரி. என் முகத்திலே முடிக்காது. நீ போய் என் முகத்திலே நீ முடிச்சா செத்தா கூட நீ இருமா, உள்ள கதை சொல்ற, வேற ஒண்ணும் இல்ல. என்ன கேக்குற? கோழி முருகியா செலுக்கு மணி இந்த தேவடாருக்கு போட்டு சரி விட. என்ன கேக்குற? மாரியா தடா நானு என்ன கூட நீங்க என்ன பேசுறான் பாருங்க. சொல்லுமா, என்ன கேக்குற? நான் என்ன கேட்க வந்து எனக்கே தெரியல. கோழி முட்டியா? ஏமா கோழி தாங்க. ஆட பொட்டை ஒன்னதான் கேக்குறேன். முட்டையில கோழி வந்தது, அப்ப முட்டை தான் முந்தி. கோழியில முட்டை வந்தது, அப்ப இது வேணாம். மரம் முந்தியா விதை முந்தியா? இது முதலே கேட்கல. சொல்லு. இது முதலே கிடையாது சொல்லி.
மரம் முந்தி. முந்தா நாள் சப்பிக்கிட்டு இருந்தியா 2 கையாளி முடிச்சுக்கின்னு பனம்பழம் அது மரம் இருந்ததால விதை வந்து ஊந்துது. எப்படி சாப்பிடலாம் பனம்பழத்தை பிடிச்சிக்கிட்டு இல்லையா நீங்க மரம் முந்தி மரம் இருந்தா தானே விதைன்னு ஒண்ணு வரும். சரி அப்ப விதைதான் முந்தி. ஏடா மரம் இல்லாத விதை வந்தது அப்ப மரம் தான் முந்தி. விதைன்னு ஒண்ணு இருந்தா தாங்க அது வந்து செடின்னு ஒண்ணு வரும். நான் கேப்பேன் எந்த கம்யூனிட்டி வச்சு கூட மாட்டாங்க. சரி என்ன சொல்ற கேட்டு ஒரே நம்ம 2 பேரும் கிளம்பிடுவோம். போற கதை கேட்டு கிளம்பிடுவோம்டா. கிளம்பிட்டு இருப்பான் வண்டி அங்க விட்டுட்டேன். சரி வா. சரி இப்ப நான் கேட்ட சண்டை பொதுவான சண்டை. இப்ப நான் கேட்க போற சண்டை ஒரு குடும்பத்திலே 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள நடக்கும். மாமியா முந்தியா மருமக முந்தியா இதுக்கு முதல்ல வேணும் உன் குடும்ப சமாச்சாரத்தை சொல்லாத இதுல. மாமியார் தான் முந்தி. நான் முதல்ல சொன்ன உன் சமாச்சாரத்தை சொல்லாத. எப்படி உன்னை சொல்றாமா? எப்படி அவன் மாதிரி மாமியார் தான் அவனுக்கு முந்தி. என்னமா யாருன்னா ஒருத்தங்க விளக்கம் சொல்லுங்களா? நான் போகல. அப்ப காரி முஞ்ச கதை அது. இப்பெல்லாம் இப்பெல்லாம் எவன் பொண்டாட்டி வச்சுன்னு குடும்பம் பண்றான், எல்லாம் மாமியார் வச்சுன்னு குடும்பம் பண்றான். ஏண்டா மாமியார்ன்றவங்க ஒரு பெத்த தாய்க்கு சமானம் வயசானவங்கடா. இந்த மேல சொல்லாத. தாய்க்கு சம வயசானவங்க நான் சொல்றேன்னு கோச்சு மாரியாத்தா மாரி இருப்பாங்க. இல்லம்மா நான் சொல்றேன்னு கோச்சுக்க. ஒரு ஏர் ஒண்ணு இருக்குது. அந்த ஏர் ஓட்ட போறாங்களாம் பஸ் வந்து ஒரு ஏர் ஒண்ணு இருக்குது. அந்த ஏர்ல ஒரு மாட்டை மட்டும் கட்டினா அந்த ஏர் ஓடுமா? ஓடாது. இந்த 2 மாட்டு சேர்த்து கட்டினா தான் அந்த ஏர் ஓடும். ஒரு மாடு கிளமாடாக்குது. ஒரு மாடு கிளமாடு ஓட்டுற கம்மியாட்டி ஒழுங்கா ஓட்டணும், ஏர் மாட்டு ஒழுங்கு ஓட போகுது. நீ சொல்றது வாஸ்தவம் தான் தம்பி. ஓட்டுறவன் ஒழுங்கா ஓட்டினா ஏறு மாடு போய் இந்த மண்ணில இருந்து அந்த வரப்புக்கு போவான். நாம தான் பாகூர் சாராய்கால குடிச்சிட்டு கிடக்குமா? எவனா பக்கத்துல இருக்கிற ஓட்டி முட்டான என்ன ஓட்டி முட்டான என்ன பண்ணுவேன்? சத்தியமா அவனு கோயில் கட்டுக்கு முடியும். என் வேலையை அவன் மிச்சப்படுத்துறான். சரி அது ஒரு இருக்கா? எப்படி பண்ணா எப்படி சொல்ல மாட்டேன். யாரை கல்யாணம் பண்ண சமாச்சாரம் தெரியுமா உனக்கு? நான் ஆற்றுமா ஓம் என்ற சத்தம் 1000, ரீம் என்ற சத்தம் 2000, இம் என்ற சத்தம் 3000. இவை 3 3 ஒரு முட்டை வடிவாக ஆனதாம். அந்த முட்டையாகப்பட்டது பட்டென்று வெடித்து வெள்ளாமொழி ஆகாயம் மஞ்சமணி பூலோகம் ஓம் என்ற மந்திரம், ரீம் என்ற மந்திரம், மணி மந்திர மாலை, நெற்றிக்கண் திரிசூலம் செஞ்சடை கோரைப்பற்களான ஆதிபராசக்தியை தோற்றமானி. ஆதிபர சக்தி அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரே நிகழ்ச்சி சாட்சியமா நிற்கிறான். நீ அங்க போய் நின்ன ஆண்டத்துக்கு போட்டதுக்கு ஆஹா இதுவும் பூமிக்கும் பரவாயில்ல டை கறிக்கணும் உனக்கு. அப்படி இருக்கும்போது ஏடா இது இந்த ஆகாயத்துக்கு ஒரே சாட்சியமா நிற்கிறான். இந்த கர்ப்பமை நான் கண்டிருந்து பார்க்கிற போது யானை முதல் எறும்பு கடை என்று சொல்லும்போது 84 லட்சம் ஜீவகோடு ஜீவாத்மாக்கள். ஒரு செடியா கொடியா பூச்சா புழுவா மாசா மரம் ஒண்ணு கிடையாது. எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமயம். ஆமா ஆமா என்ன இது பாண்டிச்சேரி ஏரியா இல்ல, எங்க பார்த்தாலும் ஜலமயம். பாண்டிச்சேரியில தான் ஜலம் இருக்கு, வேற எங்கேயும் ஜலம் இருக்காது. 30 ரூபாய்மா என்னமா 30 ரூபாய் சீப்பா கிடைச்சு. அதை விட கம்மியா பாடல வந்து அதை விட கம்மி வந்து போச்சு இல்லையா? என்னடா இது எங்க பார்த்தாலும் ஒரு ஜலமாயி போச்சு. ஒரு பொண்ணா பிறந்த பிள்ளை என்ன பண்ணி மதியில மயங்கி செஞ்சாலையிலே கையை வைத்து உலாத்தினேன் அம்மா. அதுல இருந்து ஒரு கட்டி சிக்க இருந்து கீழே உழுந்தது. அதுல இருந்து உருண்டு திருட உருண்டு முந்தைய முதலாக கெட்டியக்காரன் அம்மா நீயா மனசுல இருக்குதுடா, மனசுல இருக்குது. நீ புள்ளன்னு அப்படி மயிறு கட்டியா
ஏன் கூந்தல் ஏன்டா பையன் தாய்? கட்டிக்கார ஒரு 6-7 வருஷமா காரணப்புல இருந்து கம்பளிக்காரத்துல செலஞ்சேரில இருந்து வாதானூர்ல இருந்து இப்படி சுத்தப்படி காரி முழிச்சு கண்டா சிரிக்குது உன் கறி. நீ என்ன பண்ண ஒரு வரி நீ அறிமுகப்படுத்தி காரி முடியுது சொல்றது மட்டும் உங்க அடிக்கிறான கம்யூனிட்டி. நீ எதுக்கு போய் சரி வீடு இல்லையா? என்னடா அப்படி இந்த கெட்டிக்காரன் ஒரு ஒதுக்கி ஒரு லிங்காதாரம் பிடித்து அதுக்கு ஆபுகானம் கொடுத்து உச்சாரணம் செஞ்சது அம்மா. அந்த சமயத்திலேயே அம்மா என ஓடி வந்தானே விநாயகர் பெருமான். வாடா மகனே அவனை ஏத்துக்கிட்டான். அறிவு இருந்தாலும் கெட்டிக்காரன் இவன் சும்மா இவன் வாயை திறந்தாலே அபசகுணமான வார்த்தை தான் வரும் இல்லையா? அம்மா தாயே இந்த பிள்ளை யாருன்னு கேட்டான். அத ஓடி வருது அந்த பிள்ளையா? அவன் வரங்குள்ளே அம்மானு ஓடியாரான். வாடா மகனேன்னு அவனை ஏத்துக்கிட்டான். இவன் இந்த பிள்ளை யாருன்னு கேக்குறான். விநாயகர் பெருமானுக்கு பிள்ளை யாருன்னு பேரு வந்தே காரணம் இதாண்டி. அதான் ஆமா. இந்த பிள்ளையார் ஒரு முறைக்கு நான் மறுபடியும் தெரியுமா வேலை இந்த நச்சாண்டக்குள்ளதான் இதுல ஏறி கூட்டி என்ன பண்றது சொல்லு. நம்ம கம்பெனிக்காரன் பண்ணாரு கம்பெனி ஒழுங்கா வாசனைங்க அம்மா நானுங்கிட்டு பணம் போட்டு கூத்து வச்சு தூங்குறதுக்கு இல்லையா? இரண்டாவதாக தானே ஒரு லிங்காதாரம் பிடித்து ஆவுகானம் கொடுத்து உச்சாதானம் செஞ்சது அம்மா. அந்த சமயத்துல தங்கா என தோற்றமான என் பெருமா நாராயணன் ஓடி போய் அண்ணா என பாதம் பண்ணிச்ச பிறந்தது பின்னாடி பாக்கியங்களை முந்தன பாக்கியமாய் போச்சு. எக்கான கூட்டு இருந்தா வாடா தங்கி டிக்கெட் புரோக்கர் வச்சு இருப்பேன். இவர் தங்கான கூட்டால அண்ணா என வந்து அடி பண்ணிடுறேன். நாம எதுக்காக யாகம் பண்றோம்? உலக உற்பத்தி ஆகணும். என்ன வேணும்? ஆட ஒரு துணி வேணும். முதல்ல ஆட அவரு கணவன் வேணும் இல்லையா? முதல்ல வந்தது அம்மானு வந்தது, ரெண்டாவது வந்தது தங்கச்சின்னு வந்தது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம உலகத்தை ஒப்பனம் பண்ண முடியுமா? மூன்றாவதாகத்தானே கோவாக்கியோடு ஆவுகானம் கொட்டது அம்மா. ஆவுகானம் ஆமா. அந்த சமயத்திலேயே பெண்ணே என தோற்றமானார் இந்த பிச்சாண்டி பரமசிவம். அப்படியா? பொண்ணு நாங்க உறவு. ஆமாண்டா. நாம எங்க ஒரு ஊருக்கு விரும்புறோம். தண்ணி தாங்க ஜக்கா தண்ணி குடி அக்கா எம்மா தண்ணி குடி அம்மானா கொடுப்பாங்க. பொண்ண தண்ணி குடினா அங்க என்னமோ இருக்குது. ஒரு அத்தை மாவள பொண்ணுன்னு கூப்பிடலாம், ஒரு மாமா மாவள பொண்ணுன்னு கூப்பிடலாம். இவர் பெண்ணே என தோற்றமான உடனே இவருக்கு ஏத்த கணவன், இவர் நம்மளுக்கு ஏத்த கணவன் சொல்லிட்டு மண்ணா என ஓடி போய் நான் வந்து அடிப்பா கண்ணை திறந்து பார்த்தா கணவன் நான் மனைவி சொல்றதுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் கிடையாதுடி. நாகாயத்துக்கு பூமிக்கு ஒரே நீங்க சர்ச்சா நிக்கிறேன். இந்த ஆளியா முட்டிக்காலிங்க வெள்ளாட்டு குட்டி மாதிரி நீங்க விசுகு விசுகுன்னு பாக்குறாரு. இப்ப கூட அப்படித்தான் எம்மா உட்காந்து அண்ணா என் பெருமானே கண்ணா கோவிந்தா நாராயணா நாராயணா எல்லாம் சரியாக்குது என்ன ஆம் துணையும் சரி இல்லைன்னா எனக்கு கூட பொண்டாட்டி சரி இல்லையம்மா. உடம்பு கட்டதான் எடுத்து வரணும். சரி போடு இல்லையா? கணவன் சரி சொன்னேன். எங்க அண்ணன் என்ன சொல்றாரு? பெண்களுக்கு கண்ணீர் இருந்து கணவன், கைநீர் இருந்து பொண்ணு. ஆடு மாடு சொத்து சுகம் உள்ள கணவன் வேணுமா? இல்ல கண்ணுக்கு லட்சணம் அதெல்லாம் எங்க வேணும்? ஆமா கண்ணுக்கு லட்சணமான கணவன் வேணுமான்னு எங்க அண்ணன் என்ன பார்த்து கேக்குறாரு. இது பூரா வந்து உன் செட். நாங்களாம் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் இல்லையா? கண்ணுக்கு லட்சணமான கணவன் வேணும்னு கேட்கும்போது நான் என்ன சொல்றேன், என்ன இந்த ரோட்டு மேல நான் நாளைக்கு நடந்து போனா இந்த ஆடு மாடு சொத்து சுகலாம வரப்போகுது. 10 நாளைக்கு வாழ்ந்தாலும் போறாங்க பாரு ஆம்பளை அப்படி பொருத்தமா அந்த பான்மையில கணவன் வேணும்னு எங்க அண்ணன் கிட்ட நான் சொல்றேன். அடையாமா முந்தா நாள் நாங்க 2 பேரும் கட்டணம் எடுத்த முறை திருநூறுக்கு மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கலாம் சொல்லிட்டு போறோம். நாய் வந்து கேட்டுக்க சீக்கா வாங்க ஆசிரியதா அந்த மாதிரி கதையா போச்சு. நம்ம வாங்கி தோணு காலம் போய் இது கட்ட போய் போதான் ஏமா எடுத்தும் போறோம். 2 பேரும் போனோமே வழியில பாக்குறோம் பூரா பாத்துட்டு சொல்றான் ஜோடி பொறுத்த சூப்பர்றான்ட்டான். ஒன்னையும் பொட்டாட்டி பாத்துமா ஒன்னையும் பொட்டாட்டி பாத்துமா என்னையும் மாமியாலையும் பாத்துட்டேன். கிழக்கு மாத்து காட்டியாது வெடித்து கூட உன புத்தல பாத்துக்கு ஏன்னா அந்த தேவடைய கூட தான் அவன் தான் பண்ணிதான் அறிவில்லை அவனுக்கு மாதிரி பெரிய மனுஷி தானே இவன் கூட ஜோடி போட சுத்தராது இல்லையா? உடனே எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, நெத்தியிலே தோண்டி நெட்டி கண்ணை நோண்டி எடுத்தாங்க அம்மா. அந்த பரமசிவத்தோட நெத்தியில கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த கண்ணை. ஆமா இந்த நெத்தி கண்ணை கொண்டு வச்சதால இவர் கத்துக்கிறார் கதறுகிறார்.
பராசக்தியோட நேத்திரத்துக்கு பரம கடல் வச்சதால இவர் கதறாரு என்ன செஞ்சா இந்த வெப்பம் தனியும் இந்த உஷ்ணம் ஆறு சொல்லிட்டு தனது வலதுகால் பெருவின் மூலியமாக கங்கை என்ற ஒரு பெண்ணை அன்னைக்கு தாண்டி நம்ம உற்படம் பண்றாங்க. எதுக்காக? உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் ஜலமய நீரோட்டம் இருந்தா இந்த வெப்பம் தனியும் உஷ்ணம் ஆறுன்னு சொல்லுவாங்க. என்னடா அவங்க அழுவது கூட இவன் அழுகுறா? நீ அழுவுறியா பைசி காட்டுறியா? பொம்முடி சொல்லுவாங்கடியம்மா, காலம்புள்ளா நான் சப்பாத்தி முள்ள குடும்பம் இருந்தாலும் இருப்பேன், எனக்கு சக்காலத்தியா கொஞ்சம் போச்சுன்னு சொல்லுவாங்கடியம்மா. என் வீட்லயும் அது பிரச்சனை. என் முகத்திலே முடிக்கூடாது. அவங்கதான் கஷ்டம். என் கஷ்டத்துக்கு நான் சொல்றேன். அது இல்ல, ராத்திரி கூத்து முடிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு போனேன். 1.5 கோடி சாப்பிட்டு போனேன். என் பொண்டாட்டிக்கு காலைல போகும்போது ஒரு புடவை எடுத்து கொடுத்தேன். அந்த புடவை எடுத்து என் மாமியாரி கட்டின்னு பார்த்துங்கிறா பழகு. பொண்டாட்டி தெரியல, மாமியார் தெரியாது. சரியா பையா? சரியா? உங்க அக்கா அம்மாவோட தான் நீ கட்டின. உங்க அக்கா அம்மாவோட தான் நீ கட்டின. அப்ப என்ன அக்கா அவங்க வரமுறை கிடையாது. அக்கா அம்மாவோட கட்டிட்டு அவங்க என்னென்ன பேசுறாங்க? அக்கா மோளை எங்கம்மா குடும்பம் நடக்குது, அவ்வளவுதான். எப்படி நடந்தாலும் ஆதார் கார்டு பதிறாங்க இல்லையா? இந்த பரமசிவத்தோட நெத்திரிக்கணும் வச்சாங்கடி அம்மா. காலம்புள்ளான சப்பாத்தி முல்லாம் குடும்பம் இருப்பேன்னு சொன்னேன். எனக்கு சக்காலத்தையே கடுமையா போச்சு. அண்டமலாவிய காத்துல அம்மியும் கோழியுமே பறக்குதுன்னா இது ஒரு 2 இலவ மஞ்சு மூக்கால மூச்சு விட்டா 3 போல பாகூரை தாண்டி ஓடி போய் கிடப்பாங்க. சும்மா ஆம்பளையான ஊரக்கா தோட்டுக்கு இருந்த பொட்டுக்கும் பூவுக்கும் சும்மா வச்சுக்கிறேன். சும்மா ஆளுன்னு இருந்தா போதும், ஒப்புக்குன்னு இருந்தா போதும், பூ இருந்தா போறோம். ஆமா, இந்த நெட்டிக்கண்ணன் ஓடி எடுத்தாங்க இல்லையா? இந்த நெட்டிக்கண்ணின் பார்வையால் படவத்தனமா இருந்த பராசக்தி என்னை பார்வையால் எரித்தார். ராத்திரில தூங்கும் போது காலை ஆட்டினா படுங்க, கொழுக்கல் தூக்கி மண்ணில் போட்டுருவாங்க. நீ பேசு, நான் நிக்கிறேன். நீ முக்கியமான கதை பேச. நீ சொல்லுமா, தொடராண்டி அவன் மேல சொல்லுமா. என்னமா இல்லையா? படவத்தனமா இந்த பராசக்தி என்னை பார்வையால் எரித்தார். பாதி சாம்பலை 2ஆக பிரித்தார். அதுல பார்வதினு ஒரு பொண்ணை படிச்சாங்கடி அம்மா. அந்த பார்வதி நான் தான். சரிம்மா, நெத்துக்கு என்னால பார்த்தாரு. அம்மா விளக்குன்னு சொல்ல மாட்டேன், உன் வாயில வராது அது. இல்லம்மா, நெத்துக்கு என்னால பார்த்தாரு, எரிச்சுட்டாரு, சாம்பல் ஆகிட்டாரு. சாம்பல் ஆக்கி அந்த சாம்பலை பாதியா பிரிச்சாங்க. ஒரு பாதியே பார்வதி அவங்கள படிச்சுட்டாங்க, இன்னொரு பாதி சாம்பல். அது என்ன பண்ணாங்க? கல்விக்கு அதிகாரி கலைவாணி, செல்வத்துக்கு அதிகாரி லட்சுமி, இந்த 3 பெண்களுக்கு உருவாக்கி மும்மூர்த்தி தேவருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணி, மும்மூர்த்தி தேவருக்கு ஒரே நேரத்துல 3 கல்யாணம். குடும்பம் விளங்கும். என்ன ஊர்ல ஒரே மேடையில 3 கல்யாணம் பண்றான். தடுமான தட்டுக்கு போறத பையா, நான் என்ன சொல்றேன், ஒரு வீட்டுல ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. தெய்வாதினமா தம்பிக்கு அங்க பொண்ணு முடிஞ்சிடும். ஒரு மண்டபத்தை அமுத்தி மேல அண்ணனுக்கு, கீழே தம்பிக்கு கல்யாணம் பண்ண மோளக்காரன், தாளக்காரன், சத்தத்து செலவு, வாழை மரத்து செலவு, சமையல்கார செலவு, ஒண்ணு மாதிரி வச்சு வைக்க துண்டு போற மாதிரி அந்த செலவு எல்லாம் மிச்சம். அன்னைக்கு என்ன குறை வந்துடும்? நீ சொல்றது வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். ஒரு மேடையில 2 கல்யாணம் பண்ணலாம், 3 கல்யாணம் எவன் பண்றான்? போடு முட்டை மணி இப்ப என்ன குறை வர சொல்ற மாதிரி பண்ணக்கூடாதுமா. என்ன குறை? அந்த மாதிரி பண்ணிட்டா அதுல ஒருத்தி தாலி எடுத்துருவான். அந்த அரக்கர கதையை வரப்பாத்தி வா. இந்த மாதிரி அவ சொல்லி சொல்லாதன்னு ஓட்டையாச்சு ஒரு விதவையா போடுவாங்கன்னு மறைமுகமா சொல்லுப்பா. இன்னொருத்துக்கு இன்னொருத்துக்கு புள்ள இருக்காது, ஒரு புத்திர பாக்கி இருக்காது. இன்னொருத்தரு வாழாத வீட்டோட வந்துருவான். என்னமோ தாயே மா இதான் பேசுறான் தாய். இவன் சொன்ன 3 இவன் வீட்லயே நடக்கண்டி அம்மா. ஜாலியா இருக்கிற கல்யாணம் பேச வந்த கம்யூனிட்டியா அர்த்தம் சொன்ன. அப்படி 3 திருமணம் செய்து அன்னைக்கு தான் ஆட்கள் காத்தால் ஐட்டம் சொன்ன 3 தொழிலையும் 3 கத்தால் கொடுக்குறாங்கடி அம்மா. யாருக்கிட்ட எந்த தொழில் இருந்த போதும் இந்த அம்மா சத்தியமா உண்மைம்மா. என்ன ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா பூரா காசு வெட்டணும் உங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு கட்டிங் வாங்க 50 ரூபாய் இல்லாத ஏம்மா ஒரு 50 ரூபாய் தான் கொடுமா. சும்மா இரு, சங்கத்து பணம் காட்டிட்டேன். டெய்லியுமா சங்கத்து பணம் காட்டுறீங்க? இது நான் கேக்குறேன், டெய்லியுமா சங்கத்து பணம் காட்டுறீங்க?
அப்படி 3 தொழிலை உருவாக்கி 3 கட்டாலும் கொடுத்துட்டு என் மரிமகன் பிரம்மா குடும்பம் படைப்பு தொழில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. என் ஆத்தா விட்ட மூட்டை பூச்சி அடிக்கிறாண்டி அம்மா பணத்தை. என் குடும்பம் தான் காரி முழுது கண்டாசி இருக்குது, கள்ளி அடி வாங்குது, வேதம் கேட்கறது, சாப்பம் கொடுக்கறது, வேதம் கேட்கறது, இப்படியா தெரிஞ்சு கிடக்குது அம்மா. அப்படி உலகத்தின் பார்வையிலேயே நான் சகலாகோடி ஜீவனும் இது போதாதுன்னு 50 பொம்பளை புள்ள விருப்பத்தாடி அம்மா. இந்த 1100 ஆம்பளையும் 50 பொம்பளை புள்ள கிட்டத்தட்ட ஒரு ஊர் உருவாகி போச்சு இல்லையா? அப்ப வந்து எல்லா தேவரும் தக்கனுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அப்ப அடக்கமாவாதவர் யாரு? கைலாய பரமன் ஒரு ஆள். கைலாய பரமன். இந்த தக்கபெருமை என்ன நினைக்கிறான்? அரிதாகிய சிவனை கோரி நம்ம தவம் இருக்கணும். தவத்துக்கு மெச்சி பார்வதியே நம்மளுக்கு பொண்ணா பிறக்கணும். பரமசிவத்துக்கு கொண்டு அந்த பொண்ணை நம்ம கொடுக்கணும். கல்யாண காலத்துல மாமானு ஈஸ்வரன் உடனே நம்ம காலில் ஊழணும்னு தக்க நினைச்சிட்டான். அப்ப பெரியவங்க யாரு? ஆசீர்வாதம் கொடுக்கறவங்க, ஆசீர்வாதம் வாங்குறவங்க சின்னவங்க இல்லையா? இப்படி தவம் இருக்கும்போது என் கணவராகப்பட்ட கைலாயத்துல இருந்து பாக்குறாரு. அகங்கொண்டு அழிய போறான் தக்கன். இருந்தாலும் நம்மளை குறிச்சு தவம் பண்றான். நீ போய் அவனுக்கு பொண்ணா போறன்னு சொன்னாரு. அப்படி பெண்ணாய் பிறந்து நான் போய் பொண்ணா பிறந்து தாட்சாயணி என்ற நாமத்தை வளர்ந்து ஒரு காலத்திலேயே என்ன வந்து திருமணம் செஞ்சாடி அம்மா. திருமணம் செஞ்சு 3ஆம் நாள் வீதி உலா காட்சி நடக்குது. எங்க அப்பாவோட துப்பு எங்க வீட்டுக்காரி தெரிஞ்சு போச்சு. நாம இங்க இருந்தா தானே இந்த தக்கபிரம காலில் ஓடுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாத கிளம்பி இந்த நொண்டி மாட்டு மாலை ஏறி கூட அது பேர் விஷமம்மா நந்தியா ராயல் என்ஃபீல்டு மோர் கொண்டு விட்டுட்டான். நொண்டி மாட்டு மேலே போனா ஏறிக்கின்னு பூட்டாரு அம்மா அந்த ஆளு கைலாயத்துக்கு. அங்க ஓடி பாக்குறேன் அக்கா உனக்கு என்ன ஏன் வேஷம் முடியலையா? அங்க ஓடி பாக்குறேன் இங்க ஓடி பாக்குறேன் எங்க ஓடி பார்த்து இந்த ஆளுக்கானா கல்யாணம் ஆகி 3 நாள் தாண்டி ஆகுது. 3 நாள் ஆம்படியாலன்னா அந்த பொண்ணு மனதில் என்னமா இருக்காது கொஞ்சம் இது வத்தமா இல்லையா? ஒரு வழியா நீ கைலாயம் போன செய்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்க என் ஆத்தா விட்டா 1000 ஜானா இருந்த போதும். ஆமாங்க. என் ராசா நீ இருந்தா போதும். நான் வந்து உங்ககிட்ட என்ன கூட இந்த மாதிரி மோசம் செய்யலாமா? அம்மா சொல்றாங்க. ஆமா. நான் எதுக்காக இது இருப்பதா சுடுகாடு, ஏறுவதா காலமாடு, இது கையில இருப்பதா திருவோடு. இதுங்கிட்ட நான் எதுக்கு குடும்ப மாட்டேன் தெரியுமா? நாளைக்கு நம்ம பொறப்பு ரோட்டு மேல வெள்ளை வேட்டி காட்டிக்கின்னு நடக்கணும். பால் கடிக்கல போயிடணும். எதுக்கு சாட்டு சாவலாம். அப்படி அண்ணா வேஸ்ட் கட்டி போனா அப்ப ஆம்பளை என்ன பண்ணோம்? ஆம்பளை என்ன செய்யணும்? அதுதான் பால் என்ன சொன்னேன். சரி அது போட்டு இல்லையா? வெட்டி பேச்சு வேலைக்கு வரைக்கும் கல்வி அது குத்தோன்னே கை வலிக்கு கட்டுவானே கல்வியை போட்டு இன்னைக்கு விழா குத்தா நம்மளுக்கு மணி ஆகி போச்சு, டைம் ஆகி போச்சு. நான் என்ன சொல்றேன், எவ்வளவு மல்லாந்து முஞ்சா மாறு மேல கொண்டுட்டு குழம்பு பேசக்கூடாது. கல்லானாலும் புல்லானாலும் புருஷன் மனைவினானாலும் மனவாளம் அடுப்பு கைலாயம் ஆம்படியானே தெய்வம் இப்படி தானே குடும்பம் பண்ற மன்னர் வந்து ஒரு வார்த்தை அந்த கந்தலை பத்தி ஒரு வார்த்தை பேசிருப்போம் தெரியாம அம்மா பேசிடலாம். நாளைக்கு அங்க போய் தானே குடும்பம் பண்ணணும். நீ கந்தன்னு சொல்லும் போது தெரியுது எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன்னு. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, இவ்வளவு காலம் இடபாகத்தை விட்டு பிரிஞ்சு ராத்திரி 10:45 மணிக்கு தான் இங்க வந்து நான் சேர்ந்தேன். அப்பவே நினைச்சிட்டு அந்த ஆளுகிட்ட நம்ம டேரு மாறா பேசிட்டு இருக்காதுங்க சாபம் கூட சொல்லிட்டு நானா இன்னைக்கு எதுனா சொன்னா கூட என்ன நீ திருத்தி இன்னைக்கு குடும்பத்துல படி வைக்கணும். ஏமா நான் எத்தனை குடும்பத்தை வாழ வச்சிருக்க தெரியுமா? நான் சொல்ற மாதிரி செய். நேரா உள்ள போய் பாத மணி வச்சுன்னு குடும்பம் பண்ணா பாரு. இல்லையா தாலி அவுத்து ஆணில மட்டு வந்து பக்கத்து விட்டு தண்ணியில குந்திக்கினு ஏன் ஆம்பளை குடிக்கிறான், ஏன் ஆம்பளை கூட்டா வச்சுக்கிறானா அந்த தேவடியா என்ன சொல்லுவா? நீ தொட்டு அந்த கம்பெனி அடிக்க ஆகி வைக்கிறடி வேற ஒத்தியா எப்ப எந்த கம்பெனி ஒரு வார்த்தை அந்த ஆளை பத்தி பேசிட்டு இல்லையா? அப்படி கேப்பா நம்ம ஆம்பளை பத்தி இலக்கார மாதிரி இவங்கிட்ட சொன்னது இவ பேசுறா. சரி போகட்டும் அம்மா என்ன வாங்கலாம்மா என்ன சாலை பிடிச்சி சொல்லி நிக்கிறேன். ஐயா மேல்மாறு வத்தூரில் வேளாண் தாயாரை பார்த்தாயா அங்கே வேண்டுமா வேளாண் தாயாரை கேட்டாயா அம்மம்மா கேட்டா
நாம் பூமி தண்ணீரே மங்களமாகிய மகமாரி அம்மம்மா மகமா முந்தைய முதலாக விளங்கும்படியான தொந்திகளுடைய பாய்த்திருக்கும் ஒன்று சமயம் பலவராக நம்முடைய பாய்த்திருக்கும் சபையிலே இருக்கும்படியான பெரியவருடைய பாய்த்திருக்கும் நம் கும்பல் சொல்லுங்க இலக்காரத்தை கட்டி ஏறி குச்சாம நண்டு என்ன நாதாருக்கு 4 மானா அதை விட்டு ஓட்ட ஒரு ஆளாம அந்த மாதிரி கதையா போச்சு அம்மா கித்த விட்டாலும் கதி இல்ல அப்பால போனாலும் விதி இல்ல இந்த கதையா என்னமோ எங்க தடுமாறி பிறந்தியோ சபையில வந்து தெம்பா பேசுற அதுக்கும் ஒரு தைரியம் வேணும் ஆளு வேணும் பள்ளி உறுதி இந்த மாதிரி அவசியம் பார்த்த புள்ள அது மாதிரி தாங்க ஏமா என்னப்பா மனசுல என்ன நினைச்சு போறேன்ப்பா ஒண்ணுமே தான் நானும் நான் மனசுல வச்சுன்னு ஒண்ணு பேச மாட்டேன் தம்பி சுத்தம் இங்க இருக்குது இங்க இருக்குது எங்க அத்தை பத்தி குறை சொல்லாதீங்க. ஆமா மாமா செத்து 6 வருஷம் கழிச்சு தான் என் மச்சானே பிறந்தாரு. அம்மா சபையில பெரியவர்கள் பார்த்திருக்கோம் நம் கும்பல் நாடக ஆசோட பார்த்திருக்கோம் என்னமா பிறந்தியோ எங்க பிறந்தியோ யாருக்கு பிறந்தியோ உனக்கும் வணக்கம் யாருக்கோ பிறந்தோம் பிறந்துட்டு விடு இல்லையா திட்டுன்னு ஓடி போய் கைலாய பரம இருந்தா உன் மனைவி பாடி சொல்லிட்டு ஓடு ஏங்க பரமசிவா என்ன சமாச்சாரம்? ஏங்க பரமசிவா பரமசிவனே நான் பக்கத்து சாமி கடை சாமின்னு கூப்பிடணும். நான் எங்க ஓனரை கூட்டேன் சரி போட்டேன். என்ன சமாச்சாரம்? ஐயா சீசா ஈஷா இல்லடா பாட்டில். ஐயா பரமோரு பரமநாதன் வந்திருக்கிறாங்க யாரு மனைவி தான் உங்க மனைவி தான் வந்தால் வழி விடுப்போம். ஒத்துக்கினாரா வர சொல்லிட்டாங்க அவரு ஒத்துக்கினா தான் அவரு செக்கு என்கிட்ட சொல்லும் இல்லைன்னா அவர் செக்கு பவுன்ஸ் ஆயிடும் நம்ம கம்பத்துக்கு ஆரம்பிட்டு பொண்ணு சரி இருக்கட்டும். அரகர மகாதேவ் எப்ப அனுப்பிச்சு வைப்பாங்களோ எப்ப 108 தூப்பாங்களோ என் முகத்திலே முழிக்க கூடாது நீ அவன் என்ன பாரு நான்